கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு பெந்தைகோஸ்தே ஞாயிறு. உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலறை வீட்டிலே இறங்கின அந்த நிகழ்வை கொண்டாடுகிற ஒரு ஞாயிறு. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், today is a Pentecostal day and it is a festival, Pentecostal festival. So அதை குறித்த பாடல்களையும் செய்திகளையும் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். Shall we all sing the song, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும். இந்த வேளையில் இந்த பாடலை பாடும் பொழுதே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே 120 பேர் மேலே ஆவியானவர் நீர் இறங்கினீரே, இன்றைக்கு என் மீது இறங்கும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும் ஆண்டவரே, நாங்கள் இந்த வீட்டில் தங்கி இருக்கிறோம், எப்போது நீர் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே எங்களோடு கூட சேர்ந்து பாடலாம். மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். வார்த்தைகளுக்கு அவனுக்கு ஆவியிலே களிக்குறவை என்றென்று விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் பார்க்கையிலே ஆவியிலே நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்படியா எல்லாரும் உற்சாகமா என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆவியிலே களிக்குறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. எல்லாரும் ஆவியிலே களிகூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் பார்க்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். Everybody. நேசமுகம் பார்க்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். Hallelujah, glory to God. உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். தாவீது போல மகிழ்ந்திடுவே, சமூகம் வேண்டுகிறேன் ஆண்டவரே, ஆடி பாடி துதித்திடவே, விடுதலை ஈந்திடுமே, உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் பெற செய்திடுமே. Hallelujah. Shall we ask the Lord to bless us with the baptism of the Holy Spirit this morning? Hallelujah. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் பெற செய்திடுமே. Everybody. உறவாட உதவிடுமே,
ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் பெற செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மேல்வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. எல்லாரும் மேல்வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Ask the Lord for a special touch of the Holy Spirit this morning, a special anointing from God this morning, and ask the Lord to send a revival on this very special Pentecostal Sunday. Everybody join with me and sing, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது உம்முடைய அக்னியை ஊற்றிடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஊற்றிடும் ஆண்டவரே. எங்களுக்கு வல்லமை வேண்டும் ஆண்டவரே. தேசத்தை உமக்காக கலைக்கிட அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அனல் கொண்டு நாங்கள் உமக்காக வாழ்ந்திட எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? இது ஒரு ஜெப பாடல். பாடலாமா? எவ்ரிபாடி வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு நல்ல விட்டால் எழுமின் என்று நீங்கள் இதை பாடுங்க. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுந்திட எல்லாரும் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுந்திட ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே எல்லாரும் ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாவுகளை பொழிந்திடுமே ஆண்டவரே.
அப்போஸ்தல நாட்களிலே செய்தது போல நீர் இன்று செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தோட கேளுங்க. இது முடிந்து போன ஒரு விஷயம் என்று விட்டு விடாதீர்கள். இந்த நாளிலே இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில தானே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் அந்நிய பாஷையில பேசுவீர்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். Hallelujah. Everybody believe the promises of God and experience a power in the Holy Spirit. Hallelujah. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. எல்லாரும் பாடலாமா? ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு One more time. ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே ஆண்டவரே. கடைசி நாட்களிலே எல்லார் மீதுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்போது ஊற்றும் ஆண்டவரே. நீச்சலாடம் கொண்டு சென்று என்னை நீச்சல் அடிக்க செய்யும் ஆண்டவரே. Hallelujah. What a wonderful verse. Sing the song, claim the promises of God. God will touch you this morning with anointing of the Holy Spirit. He will baptize you in the Holy Spirit. Amen. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மீதே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழுந்திட அற்புதங்கள் தீரடாய் நடந்திடவே அற்புதத்தினாவே வந்திடுமே. அற்புதங்கள் தீரடாய் நடந்திடவே Hallelujah. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. Everybody ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
Hallelujah. Everybody lift up your voice and praise Him. Everybody lift up your voice and ask the Holy Spirit to touch you. Hallelujah. Glory, glory. Hallelujah. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்கங்கே இருக்கிற எல்லாரும் என்னோடு கூட இந்த ஆராதனையில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ everybody lift up your hands, lift up your voice, ask the Lord to fill you, ask the Lord to touch you. ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு அன்று கர்த்தாவே இதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 120 பேர் மேல இறங்கினீரே, இப்பொழுது இறங்கும் ஆண்டவரே, என் மீது இறங்கும் ஆண்டவரே. அந்நிய பாஷையிலே நான் பேசட்டும், அந்நிய பாஷையிலே நான் ஜெபிக்கட்டும், பாடட்டும், உம்மை துதிக்கட்டும். Fill me, Lord, with an anointing, Lord. Fill me with the baptism of the Holy Spirit, Lord. Touch my tongue this morning. Let me speak in another language, oh God. Horami mana rabadara shandarami mana. Horami mana rakantoro bobolo robo. Hurimi mini rishandarami mini rebo. Hallelujah, we praise you, Jesus. Hallelujah, we worship you, Lord. Hallelujah, glory. Everybody, everybody, உங்களுடைய வீடு ஒரு மேலறையாக மாறட்டும். இப்பொழுது உங்களுடைய அறை இப்பொழுது மேலறையாக மாறட்டும். உங்களுடைய வீடு இப்பொழுது ஒரு மேலறையாக மாறட்டும். Let your house become an upper room. Let your house become an upper room this morning. Ori mama na rabadara shandere mimine reke torobo bolorobo. Ora mi mana radira shandere mimine rebo. Oh, hallelujah, we worship you, Lord. Holy Spirit, we welcome you. Holy Spirit, we love you, Lord. Holy Spirit, we need your power. Holy Spirit, we need your anointing. Holy Spirit, we need your touch. A fresh touch this morning, Lord. Anoint every one of us, Lord. Wherever we are, touch every one of us. Hallelujah, we worship you, Jesus. Oramena ribala rabadara shandere. Ori memenere dero shandoro momonoro kondorobo. Ori mimanarama. Hallelujah. Ori menere shandere mimana rakantorobo. Ori mimanaraba. Touch everyone, Lord. Touch everyone, Lord. இதுவரைக்கும் அந்நிய பாஷை அபிஷேகம் கிடைக்காதவர்கள், இதுவரைக்கும் அந்நிய பாஷையில பேச முடியாதவர்கள், இப்பொழுது ஒவ்வொருவர் மீது உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். Touch your people. Touch your people wherever they are. Hallelujah. எந்த கண்ட்ரியில், எந்த கிராமத்தில், எந்த வீட்டில், மேல் வீட்டில், கீழ் வீட்டில், ஆண்டவரே இல்லை எத்தனை மாடி குடியிருப்புகளில் குடியிருந்தாலும் இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் தொடுவீராக, இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் தொடுவீராக. ஹalleluya. ஓரி மனரப ஷாந்தரே ஓரி மிமினிரி காந்தோர மமனரோ போலோரி பதரா ஓரமி மனரப ஷாந்தரே மிமினிரி காந்தோர மமனரோ. Hallelujah, we worship you, Lord. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆண்டவரே, எல்லாரும் தாகத்தோடு இருக்கிறோம் அப்பா. தாகம் உள்ளவன் மீது என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வர கடவன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னேன். Let the rivers of living water flow out of everybody's heart this morning, oh Father. Touch your people, Lord, wherever they are, with your soft, wonderful, beautiful presence, oh God. Anoint every individual, anoint every family. Thank you, Lord. பரிசுத்த ஆவியானவர் நீர் எல்லா வீடுகளிலும் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கள்
அருகே தங்கள் வீட்டிலே இருக்கிறதை உணர்கிறபடினால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Yes, dear children of God, the Spirit of the Lord is near you and in your house. The Spirit of the Lord is visiting every individual. Hallelujah. உன் உள்ளத்தை, உன் இருதயத்தை திறந்து கொடு மகனே. வேண்டாத விவாதங்கள், சந்தேகங்கள், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஒரு ஓரத்தில் வைத்து விடு. பரிசுத்த ஆவியானவர், அவரின் அனுபவம், அந்நிய பாஷை, எல்லாம் உண்மையான அனுபவங்கள். Hallelujah. It's not a fake. It's not a fake thing. It is real. Holy Spirit is real. The baptism of the Holy Spirit is real. Speaking in tongues is a real experience, dear child of God. If you have a real thirst deep down in your heart, He will touch you, He will baptize you, and rivers of living water shall flow out of your belly, and you shall speak in different languages, in a new tongue. That's a work of God. That's a work of the Holy Spirit. Hallelujah. நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ விழுந்து உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். துதிக்கன வல்லமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். Please be seated. அருமையான ஒரு ஆராதனை நேரம். தேவன் உங்களில் பலரை இன்றைக்கு தோற்றுகிறார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. I am expecting your testimony. God is right now, right beside you. The presence of the Lord is right beside you. என்று சொன்னால் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று இந்த ஞாயிறு அழைக்கப்படுகிறது. ஸோ இட்ஸ் a Pentecost Sunday. மே 31ஆம் தேதி 2020 இந்த வருஷத்திலே மே 31ஆம் தேதி வருகிறது. இந்த பெண்டிகாஸ்ட் என்ற வார்த்தை ஹீப்ரூவிலே ஷவோத் என்று அழைக்கப்படுகிறது. ஷவோத் என்று சொன்னால் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. When the day of Pentecost had fully come. What is the day of Pentecost? பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் என்ன நாள்? இதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். ஒவ்வொரு வருடமும் இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் என்பதற்காக அந்த ஈஸ்டர், குட் ஃப்ரைடே தேதிகள் மாறுகிறபடினாலே இந்த தேதிகளும் மாறுகிறது. So on the day of Pentecost, the Holy Spirit is revealed in tongues of fire, resting on each disciple's head. பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் பிரிந்திருக்கிற நாவுகள் போல அக்கினிமயமான நாவுகளோடு அவர் எல்லார் மீதும் இறங்கினார், ஒவ்வொரு தலையின் மீதும் இறங்கினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். Biblically referred to as the Feast of Weeks. இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம இதை குறித்து நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது இதனுடைய பெயர் வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. Feast of Weeks. And this was fulfilled precisely on divine schedule in Jerusalem, exactly 50 days after the Feast of First Fruits. அறுப்பின் முதற் பலன்கள் வயல் நிலங்களிலே அவர்கள் ஒவ்வொன்றையாக விதைக்கும் பொழுது அந்த அறுவடை செய்கிற நேரத்தில் அந்த முதற் பலன்களை அவர்கள் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். அந்த முதற் பலன்களை கொண்டு வருவது அது ஒரு பண்டிகை. Feast of First Fruits என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். அறுப்பின் முதற் பலன்களை, முதற் கனிகளை கொண்டு வருகிற பண்டிகை. அந்த பண்டிகை முடிந்த பின்பாக சரியாக 7 வாரங்கள், 7 ஓய்வு நாட்கள் என்று வைத்துக்கொள்வோம். 7 வாரங்கள். 7 வாரங்கள் என்று சொன்னால் 7 × 7 49. அதற்கு அடுத்த நாள் இவர்கள் எல்லாரும் கூடி ஒரு இடத்திலே வர வேண்டும். அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்கள் அறுப்பின் பலனாகிய முதற்கட்டை உங்கள் ஆசாரியனிடத்திலே கொண்டு வர கடவீர்கள். அது மாத்திரமல்ல, 15-16 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு, மறுநாள் நீங்கள் கொண்டு வருகிற ஓய்வு நாள், அது ஒரு ஓய்வு நாளில் கொண்டு வர வேண்டும். அதனுடைய மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின. 7 வாரங்கள் என்று சொன்னால் 7 × 7 49. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும். இந்த 50ஆம் நாள் என்பதுதான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொன்னால் இந்த பண்டிகையின் நாள் வந்தது. ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அது ஏதோ அன்றைக்கு தான் நடந்த ஃபெஸ்டிவல் என்று நினைக்க வேண்டாம். இது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்றைக்கு கட்டளையிட்டாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். 7 Sabbaths should be completed. Then count 50 days to the day after the 7th Sabbath. So the 50th day. ஆகவே இதைத்தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று நாம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன? பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருந்து இந்த புதிய ஏற்பாட்டு நாள் வரைக்கும் சரியாக அது வந்து கொண்டிருக்கிறது. சரியாக பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றாலே அது ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஆகவே இப்பொழுது நம்முடைய கணக்கின்படி ஈஸ்டர் முடிந்து 40 நாள், அவர் உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். 40 நாளைக்கு பின்பாக அவர் பரத்திற்கு ஏறி போனார். அதைத்தான் பரத்திற்கு ஏறின திருநாள் என்று சொல்லுகிறோம், அசென்ஷன் டே. அதன் பின்பாக ஆண்டவர் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் போய் காத்திருங்கள் என்று சொன்னார். tarry for the Holy Spirit, for the promise to come, for the Holy Spirit to come upon you. So the disciples waited for 10 days. So 40 plus 10, 40, அதனோடு சேர்ந்து 10 சேர்ந்தால் 50. சரியாக இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது அந்த 50வது நாளிலே அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவார்களோ அதே நாளிலே 50வது நாளிலே மேல் வீட்டறையிலே 120 பேர் 120 பேர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லார் மீது வந்து இறங்கினார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! பரலோகத்தின் கணக்கு எவ்வளவு சரியாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம வேதத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்திலிருந்து அநேக மக்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். இவர்களெல்லாம் அந்த 120 பேரை பார்க்க கூடி இருக்கவில்லை. இவர்கள் எல்லாரும் உள்ளே அடைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஊரில் வெளியூரில் உலகமெங்கும் இருக்கிற அத்தனை யூதர்களும் அந்த பண்டிகைக்கு வர வேண்டும். அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அது ஒரு விசேஷமான பண்டிகை. ஆகவே தான் அந்த பென்டிகாஸ்டல் செலிப்ரேஷனுக்காக அவர்கள் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் மேல் வீட்டறையில் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசின பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் போய்விட்டது. என்று சொன்னால், உதாரணத்திற்கு வைத்துக்கொள்வோம், இந்தியாவிலிருந்து யூதர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே அந்நிய பாஷையில் ஒருவன் இந்தியிலே பேசி கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்கள், இவர் எப்படி இந்தியிலே பேசுகிறான்? இது நம்ம ஊர், நம்ம தங்கி இருக்கிற பாஷையாயிற்றே. ஜப்பானிலிருந்து ஒரு யூதன் வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இவன் எப்படி ஜப்பானிய மொழியிலே பேசுகிறான்? இன்றைக்கு அந்நிய பாஷைகளை நாமே நமக்குள்ளேயே, தமிழர்களுக்குள்ளேயே இல்லாவிட்டால் நம்ம அந்தந்த மொழி பேசுகிற சபைகளுக்குள்ளே பேசும் பொழுது அடுத்த லாங்குவேஜ் பீப்புள் இல்லாதபடினால அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்கள் என்ன பாஷையிலே பேசுகிறார்கள் என்று. ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி இல்லை. உலகத்திலிருந்து அத்தனை மக்களும் யூதர்களும் அங்கே கூடி வந்திருந்தபடினாலே அவர்களுக்கு வெவ்வேறு நாட்டினுடைய பாஷை தெரிந்திருந்தது. ஆகவே இந்த 120 பேரும் பேசும் பொழுது இவர்கள் நம்முடைய பாஷையில் எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா! ஆவியானவர் இந்த 120 பேர் மேலே வந்த அன்றைக்கு தான் திருச்சபையும் இந்த உலகத்திலே பிறந்தது. This is the day that the church, the called out ones, in Greek we call it ecclesia. எக்லீஷியா என்று நாம் இதை அழைக்கிறோம்.
ஆகவே கால்ட் அவுட் ஒன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள். இப்பேற்பட்ட பெரிய கூட்டத்திலிருந்து இந்த 120 பேரையும் கர்த்தர் அழைத்தார். the called out ones, that is called the church. ecclesia, ecclesia means church. called out ones, அழைக்கப்பட்டவர்கள். hallelujah. So dear children of God, on that day, the Pentecostal day, the Spirit of God descended on the 120 followers of Jesus Christ, and they started speaking out loud in languages all around the world. hallelujah. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே, இந்த லாக்டவுனை பற்றி சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது எங்கேயாவது இந்த லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து விடுகிறது. உலகத்திலிருந்து பலர் அங்கே கூடி வந்திருந்தாலும் கூட இந்த 120 பேரும் they were under lockdown. இவர்கள் யூதர்கள் எங்கே தங்களை கொன்று விடுவார்களோ, இயேசுவின் அடியார்கள் என்று கண்டுபிடித்து கொண்டு விடுவார்களோ என்று அறைக்குள்ளே பூட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 40 நாட்கள் பயந்து போய் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, கூட ஒரு 10 நாள் நீட்டிக்கப்பட்டது. ஆகவே 50 நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது எந்த நாளிலே நம்ம வெளியே போகிறோம் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது அக்கினிமயமான நாவுகள் போல வந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய போல்னஸ் வந்தது. அதுவரைக்கும் கோழைகளாய் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் தைரியசாலிகளாய் மாறினார்கள். இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட நான் கண்டிப்பாக பேச வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சரியான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அந்நிய பாஷை குறித்த ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர்னால வேணாம், அந்த சப்ஜெக்டே விட்டுரு, அது வேண்டாம், சும்மா பாடுவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், காணிக்கை கொடுப்போம், அவ்வளோதான், வந்து வீட்டில் வந்து படுத்துக்குவோம், அவ்வளோதான், வேறு அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிற வேண்டாம் என்று ஒரு மனப்பான்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து விட்டது. நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். So dear children of God, wherever you are listening to this message, please open your heart, open your spiritual ear this morning to listen to God's word. Let you have a clarity this morning. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு பிறக்கட்டும். hallelujah, hallelujah. எவ்வளவு பெரிய தைரியம் வந்தது! அதுவரைக்கும் அடைத்து கொண்டு லாக்டவுனில் இருந்த மக்கள் கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறார்கள், தெருவுக்கு ஓடி வருகிறார்கள். அப்படியே 11 பேரும் எழுந்து நின்று பெரிய பிரசங்கம் செய்கிறார் பேதுரு. யோவேலின் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீது நான் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அந்த சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். ஆகவே சொல்லுகிறேன், நான் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஏதோ எல்லாரும் உளறி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கும் அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அந்நிய பாஷை பேசுகிறவர்களெல்லாம் ஏதோ உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அன்றைக்கும் அப்படிதான் நினைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் உளரவில்லை. ஆகவே தான் லாங்குவேஜ் தெரிந்த பீப்புள், லாங்குவேஜ் தெரியாதவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆனால் இவர்கள் என்ன பாஷைகளை பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டவர்கள் சொன்ன, இவர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்கிறோமே. They are praising God. They are not blabbering. They are not blabbering something unintelligible words. எது அவங்க சொல்லவில்லை. They are magnifying God. They are glorifying God. They are praising God in our own languages. How is it possible? இவங்க யாரும் படித்தவர்கள் போல கூட தெரியவில்லையே. இவர்கள் எப்படி நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வியப்படைந்தார்கள். Hallelujah. So dear children of God, we need to understand what happened. So அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. They were all filled with the Holy Spirit and began to speak with other tongues. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் இன்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்நிய பாஷை பேசுவதை குறித்தும் நாம் இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி கேட்டுட்டு அப்படி விட்டுறாதீங்க. ரைட் டவுன் நோட்ஸ். ஸோ இன்றைக்கு உங்கள் மனதில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு விடை வரப்போகிறது.
நிறைய சந்தேகங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்த்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வேதம் ஒன்று தான் இருக்கிறது. வேதம் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம ஒருவேளை சிஎஸ்ஐ, லூத்ரன், இல்லை வேறு ஏதாவது பெண்டிகாஸ்டல், இல்லை வேறு ஏதாவது எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேதம் ஒன்று தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இதே வேதம் தான் வைத்திருக்கிறோம். அந்த வசனங்களை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். Hallelujah. Come out of your denominational barrier and listen to the voice of the Holy Spirit. So verse 4 says, they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அடுத்த கேள்வி, எப்படி தெரியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள்? They began to speak with other tongues. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆகவே இதை வைத்து அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். இது ஒரு பெரிய செய்தி, ஒரு ஸ்டடியாக இருக்கிறபடினால நான் ரொம்ப குயிக்காக டீச் பண்ண விரும்புகிறேன். குயிக்காக நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அப்படி எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, யூடியூப்பில் இந்த செய்தி இருக்கும். திரும்ப இன்னொரு நாள் கேளுங்க, இந்த வாரம் முழுவதும் கேளுங்க. This is the age of the Holy Spirit. This is the age of the Holy Spirit என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இது பரிசுத்த ஆவியானவரின் காலம், இது பரிசுத்த ஆவியானவரின் நாட்கள். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? This is a time of latter rain. பின்மாரியின் காலம் இது. வேதத்திலே முன்மாரியின் காலம், பின்மாரியின் காலம் என்று வாசிக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் the greatest activity of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் கிரியை செய்கிற நாட்களில் இருக்கிறோம். Therefore, dear children of God, we need to know more about the Holy Spirit in these last days. கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆகவே எனக்கு பல குழப்பங்கள். என்னடா இந்த பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், துள்ளுகிறார்கள், குதிக்கிறார்கள், என்னெல்லாமோ செய்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேனுதே. அதே நேரத்தில் அதை மறுக்கவும் என்னால் முடியவில்லை. ஆண்டவரே, இவைகளை குறித்து எனக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே, இவைகளை எனக்கு போதியும் ஆண்டவரே, இவைகளை எனக்கு புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நான் செபித்த நாட்கள் உண்டு. என்று சொன்னால், ஒருவேளை இது பரிசுத்த ஆவியானவரின் கிரியா இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நான் தூஷணம் சொல்லக்கூடாதே. பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி தூஷித்து தவறாக பேச முடியும்? So I did not make any comment, but I asked the Lord, please teach me Lord. இதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவரே என்று கேட்டேன். இந்த அந்நிய பாஷை பேசுவது என்று சொன்னால் என்ன? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லுகிறார்களே, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார்களே, என்ன ஆண்டவரே என்று கேட்டேன். இன்றைக்கும் உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே மக்கள் என்று சொன்னால், நீங்கள் உடனே பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கொண்டு வருகிற ஒருவரை கற்பனை செய்ய வேண்டாம். பெந்தேகோஸ்தே மக்கள் என்று நான் சொல்வது, இந்த பெந்தேகோஸ்தே நாளன்று 120 பேர் மேலும் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதர் மேலும் இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்றைக்கும் இருக்கிறது என்று நம்புகிறவர்களுக்கு பெயர், அவர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ் இல்லை, அவங்க என்ன ஸ்டைலில் இருந்தாலும் சரி, இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்புகிற ஜனங்களுக்கு பெயர் தான் பெந்தேகோஸ்தே மக்கள். Pentecostal people, because they believe in the Pentecostal experience. What is the Pentecostal experience? Speaking in tongues, அந்நிய பாஷையிலே பேசுவது. அதே நேரத்தில் இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், நான் பெண்டிகாஸ்டல்ஸ். இன்றைக்கு கிறிஸ்தவம் 2 விதமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸை பிலீவ் பண்ணுகிற மக்கள், இன்னொரு மக்கள் பெந்தேகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் 120 பேர் மேலே வந்தது உண்மைதான், ஆனால் அன்றோடு அது நின்று விட்டது. That is called cessationism. நின்று விட்டது, it ceased. அது நின்று விட்டது. இன்றைக்கு அது கிடையாது, இன்றைக்கு நமக்கு கிடையாது. 120 பேருக்கு இருந்தது, ஆனால் அது அன்றோடு நின்று விட்டது. அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு அற்புதம் செய்தார்கள், ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலர்களும் கிடையாது, அற்புதங்களும் கிடையாது. இயேசு அன்றைக்கு அற்புதம் செய்தார், ஆனால் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய மாட்டார். நமக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதிலே தான் நம்ம அப்படியே இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு இல்லை. இவைகள் நின்று விட்டது. இவர்களுக்கு பெயர் செசேஷனிஸ்ட். செசேஷனிசம். நாம பிலீவ் பண்றது கண்டினியூவேஷனிசம். தொடர்கிறது இல்லை, அது நின்று போகவில்லை, அது அப்படியே தொடர்கிறது என்று நம்புகிற கூட்டத்திலே நான் இருக்கிறேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. But I believe still the Holy Spirit is alive and well, and He is able to baptize the people with the power, with the anointing of the Holy Spirit. Hallelujah. அக்னியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் அவர் இன்றைக்கு நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
அது நின்று விடவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் நம்பாது இருந்தேன். நான் இந்த கூட்டத்தில் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்க கேட்க கர்த்தரனை அந்த அனுபவங்களுக்குள்ளே நடத்தினார். இன்றைக்கு ஐ எம் நாட் எ செஷனிஸ்ட். நான் இன்றைக்கும் அந்த வரங்கள், கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ஆளுகை எல்லாம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, glory to God. So the cessationists, they believe that the operation of the Holy Spirit ceased with the apostolic age of the church. அப்போஸ்தல நாட்களோடு கூட இவைகளெல்லாம் நின்று விட்டது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு கடைசி நாட்களில் இருக்கிற நீங்கள் எந்த சபையை, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, God will pour out His Spirit upon you. It shall come to pass afterward that I will pour out my Spirit on all flesh. Hallelujah. தயவுசெய்து நினைக்காதீங்க இது பெந்தேகோஸ்தே பிரிவினருக்கு மாத்திரம். அப்படி ஒரு பிரிவே கிடையாதுங்க. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை விசுவாசிக்கிறவர்கள் பெந்தேகோஸ்தே மக்கள், அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு விசுவாசத்தை நீங்களும் ஒரு பெந்தேகோஸ்டல் மேன் ஆர் a woman. That's all. But you know, God did not make any deviation. எந்த ஒரு கோடும் அவர் போடவில்லை. அவர் சொல்லுகிறார், I will pour out my Spirit on all flesh. CSI, Lutheran or Seventh Day Adventist or a Pentecostal church or whatever church it is, அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, நான் அவர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் on all flesh. அது அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, அது ஜப்பான்காரன் இல்லை கொரியாக்காரன் இல்லை ஜெர்மன்காரன், யார் எந்த தேசத்து மனிதனாக இருந்தாலும் சரி, மாம்சமான யாவர் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். இல்லைன்னா கூட ஆண்டவர் சொல்லுவோம், பார்ஷியல் தேவன். அவர் பார்ஷியாலிட்டி காட்டுறாரு. பார், இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கிறாரு என்று நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாம்சமான யாவர் மீதும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஊற்றுவேன் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு மாம்சம் இருக்குல்ல, அப்போ உங்க மீது ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பவே எப்படி பேதுரு கொர்நேலியு வீட்டிலே அவன் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ, அதே போல இன்றைக்கு இந்த நான் செய்தியை முடிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் வீடுகளிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். மகளே, மகனே, டோன்ட் கிவ் அப், டோன்ட் டவுட், டோன்ட் கிவ் ரூம் ஃபார் எனி ஆர்குமெண்ட்ஸ். எல்லாம் ஓரமாக வைத்திருங்க. லார்ட் ஃபில் மீ, லார்ட் ஃபில் மை கப் லார்ட். அடிக்கடி நாங்கள் ஒரு பாட்டை போடுவோம், ஃபில் மை கப் லார்ட், ஃபில் மை கப் லார்ட் என்று சொல்லி எங்கள் பாத்திரத்தை நிரப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னை நிரப்பும் ஆண்டவரே. சோ இது நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கிறது? Your sons and your daughters shall prophesy. உங்க வீட்டில் இருக்கிற உங்க வாலிபர்கள், உங்கள் வாலிப பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Your old man shall dream dreams. மூப்பர்கள் தரிசனங்களை, சொப்பனங்களை காண்பார்கள். Your young man shall see visions. உங்களுடைய வாலிபர்களுக்கு தரிசனம் உண்டாகும். Hallelujah. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணுமா? இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வேண்டுமா? இந்த சண்டே வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் வேணுமா? எஸ், டெஃபினட்டாக வேணும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து தரிசனங்களை பார்க்க வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், நீங்கள் சொப்பனங்களை பார்க்க வேண்டும். சொப்பனங்கள் என்று சொன்னால் வேண்டாத சொப்பனங்கள் அல்ல. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த சொப்பனங்கள், தேவனுடைய ஊழியங்களை குறித்த சொப்பனங்கள், ராஜ்யத்தை குறித்த சொப்பனங்கள். God will reveal things to you, His things, the things of His kingdom. Hallelujah. ஆகவே தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4:5 சொன்னார், being assembled together with them, Jesus commanded them not to depart from Jerusalem. ஆகவே தான் சீஷர்களே, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார். 5ஆம் வசனத்திலே, for John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit. தமிழ்ல வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், நல்லா கவனிங்க. 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தார். இவர்கள் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார்கள், மரித்தோரை எழுப்பினார்கள், பிசாசை விரட்டினார்கள். எவ்வளவோ வேலைகளை செய்திருந்தாலும் இயேசு சொன்னார், இப்போ ஊழியம் செய்யாத, இப்போ நீ போகாத, எருசலேமில் வெயிட் பண்ணு. இதுவரைக்கும் நான் உன் கூட இருந்த நீ செய்த, ஆனால் இனி நான் இப்போ பரலோகத்துக்கு போக போகிறேன், ஆனால் இனி நீங்கள் எங்கேயும் ஊழியத்துக்கு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க என்று சொன்னார். ஆகவே தான் 10 நாள் வெயிட் பண்ணாங்க. ஆகவே நீங்கள் எங்கும் போகாமல், எருசலேமை விட்டு போகாமல், என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம், அது என்ன?
பரிசுத்த ஆவியானவரினாலே நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஆண்டவர் அந்த 4 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். அந்த வேர்டு கவனிங்க, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். தமிழில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆங்கிலத்திலே ஆகவே தான் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் என்று அழைக்கிறோம். அப்படியானால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். ஹோலி ஸ்பிரிட், ஆனால் தமிழில் நம்ம இது ரெண்டையுமே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று தான் ரெண்டையுமே சொல்கிறோம். தப்பு. ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் என்று சொல்ல, பேப்டிசத்தை போய் அபிஷேகம் சொல்லாமல் பேப்டிசத்தை ஞானஸ்நானம்னு சொல்லணும். பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஆகவே இங்கே சொல்லுகிறார், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சோ 2 எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அனாயிண்டிங். You shall receive power, anointing. So first you shall be baptized, then with the baptism you receive the power. So பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்பொழுது ஞானஸ்நானம் நீங்கள் பெறுகிறீர்கள், அந்நிய பாஷையிலே பேசுகிறீர்கள், அது அதற்கு அடையாளம். அதோடு கூட சேர்ந்து தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். That's the anointing of the Holy Spirit. ஸோ 2 சேர்ந்து வருகிறது. ஆகவே 2ஐயும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகளாக வாழ முடியும். ஆகவே பல வாக்குத்தத்தங்களை, பரிசுத்த ஆவியானவர் குறித்த வாக்குத்தத்தங்களை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அதை கிளைம் பண்ணணும். 3 விதமான அனுபவங்கள் இருக்கிறது. 3 விதமான அனுபவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் 1. 2, the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். 3, the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. So presence of the Holy Spirit இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நமக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சில மக்கள் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற சில மக்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறாத, அதாவது அந்நிய பாஷை பேசாத மற்ற மக்களை பார்த்து உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இல்லை அப்படின்னு சொல்லுவது மிகப்பெரிய தவறு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? நான் பெண்டிகாசல்ஸ் என்று நம்ம சொல்லுகிறோம். அதாவது பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நம்பாதவர்கள், அந்நிய பாஷை இருக்கிறது என்று நம்பாதவர்கள், அதை கேட்காதவர்கள், பேசாதவர்கள், அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே இல்லை என்று நாம் இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றதுனால அவர்களை பார்த்து எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லக்கூடாது. அது தவறு, மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற மக்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறாத, அதாவது அந்நிய பாஷை பேசாத மக்களை பார்த்து இப்படி பல வார்த்தைகளை சொன்னபடினாலே அவர்களை காயப்படுத்தி விட்டார்கள். They are hurt. பரிசுத்த ஆவியானவர் பிரசனம் இல்லாமல் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? பரிசுத்த ஆவியின் பிரசனம் இல்லாமல் அவர்கள் எப்படி ஊழியம் செய்ய? எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதிலையும் non-Pentecostal people are doing so many ministries. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினால தான் அவர்களுக்குள்ளே ஆவியின் கனியை நம்ம பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம் எல்லாவற்றையும் பார்க்கிறோமே அவங்களுக்குள்ளே. So how can you reject them? How can you accuse them? Condemn them? That is wrong. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி யாராகிலும் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ப்ளீஸ் இன்றோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஹர்ட் எனிபடி. யாரையும் தயவுசெய்து வேதனைப்படுத்தாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க. அடுத்தது the baptism of the Holy Spirit. இதற்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்பது அது ஒரு அனுபவம். இந்த ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள். ஆகவே அந்நிய பாஷையை ஒருவன் பேசும்போது இவன் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறான் என்று அதற்கு அர்த்தம். 3வது the power of the Holy Spirit. தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. anointing of the Holy Spirit எனக்குள்ளே இருக்கிறது. எப்படி தெரியும்? ஆவியின் வரங்கள் அவர்களுக்குள்ளே செயல்படும். 9 வரங்கள் அவர்களுக்குள்ளே செயல்படும். அடையாளங்கள், அற்புதங்கள் அவர்கள் மூலமாக நடக்கும். ஆகவே இந்த 3 அனுபவங்களும் பெண்டிகாசல்ஸ் அண்ட் நான் பெண்டிகாசல்ஸ் எல்லாருக்குள்ளே இருக்கிறது.
ஸோ இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 4:8 இயேசு இவ்வாறாக சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Luke chapter 4:18 says, the spirit of the Lord is upon me. And in Acts chapter 10:38, the word of God says, God anointed Jesus of Nazareth with the power and the anointing of the Holy Spirit. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அனாயிண்டிங் என்ற வார்த்தையை நாம் இதில் பார்க்கலாம். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல சீஷர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மீது வந்தாரா? வந்தார். எத்தனாவது நாள் வந்தார்? 50வது நாள் வந்தார். 50வது நாள் வந்தார். அந்த நாளுக்கு பெயர் என்ன? பெந்தேகோஸ்தே நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பெயர் என்ன? பெந்தேகோஸ்தே ஞாயிறு. ஆகவே பழைய ஏற்பாட்டிலிருந்து இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டே இஸ் a very special Sunday. ஓகே, 120 பேர் மேல இந்த ஆவியானவர் வந்தார். இதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததா? இதுக்கு பின்னாடி வந்த சீஷர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அந்த கவனிங்க, சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் ஊழியம் செய்ய போகிறார்கள். ஆகவே பிலிப்பு சமாரியா தேசத்திற்கு போகிறார், சுவிசேஷ ஊழியம் செய்து விட்டார். அநேக பேர் மனம் திரும்பி விட்டார்கள். இந்த ரிப்போர்ட் பேதுரு, யோவான், இந்த இங்கே இருக்கிற சீனியர் அப்போஸ்தலர்ஸுக்கு வருகிறபடினாலே இவர்கள் எல்லாரும் அங்கே புறப்பட்டு போகிறார்கள். அங்கே போகிற பொழுது இந்த பகுதியை நீங்கள் லெஷலியா வாசித்து பாருங்கள், 14 17 வரைக்கும். அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறவே இல்லையே, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று இவர்கள் டிஸ்கஷன் பண்ணியிருப்பார்கள். ஆகவே தான் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறதை கண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இந்த பகுதியில் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்றே போடவில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்பது மாத்திரம் எப்படி தெரியும்? அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசவில்லை. அப்போ அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று எப்படி தெரியும்? அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. எப்படி தெரியும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்பது? எப்படி தெரியும்? அவர்கள் அந்நிய பாஷையில அவர்கள் அந்நிய பாஷை பேசுறது இவர்கள் பார்க்குறாங்க, அதை வைத்து தெரிந்து கொண்டாங்க. அதே போல கொர்நேலிய வீட்டுக்கு போகிறாங்க 10ஆம் அதிகாரத்தில். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சமாரியாவில் அக்னி நாவுகள் வரவில்லை, ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷையில் பேசினார்கள். இங்கே கொர்நேலிய வீட்டிலே 10 ஆண்டுகள் கழித்து இதே சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். எல்லாரும் வரிசையாக வாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணுன்றவங்களாம் முன்னாடி வாங்க, கை வச்சு ஜெபம் பண்ற, எதுவுமே அவர் சொல்லவில்லை. பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். இதை பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது, நல்ல கவனிங்க, பார்க்கும்போது இல்லை, கேட்கும்போது, நல்ல வசனத்தை டீப்பாக ஸ்டடி பண்ணோம். கேட்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொர்நேலிய வீட்டில் இருந்த அந்த புறஜாதி மக்கள், இயேசுவே யாருன்னு தெரியாது, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அந்நிய பாஷையில் பேசி புகழுகிறார்கள். அதை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரம்னா the gift of the Holy Spirit. the gift of the Holy Spirit நம்ம மேலே வந்தது போலவே புறஜாதிகள் மேலும் வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். So dear children of God, பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலிய வீட்டில் எல்லா ஜனங்கள் மீது வந்தார். பேதுரு கை வைக்கவில்லை. இதிலிருந்து என்ன சத்தியம் தெரிந்து கொள்கிறோம்? ஒருவர் உங்கள் மேலே கை வைக்காமலே நீங்களும் உங்கள் வீட்டிலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை, அந்நிய பாஷையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யூ கேன் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் ரைட் நவ். லாக்டவுனில் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, ஐயோ பாஸ்டர் இப்போ என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண நல்லா இருக்குமே. நோ நோ நோ, ஐ நீட் நாட் கம். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்கள் அதை கேட்டார்கள், அதை வைத்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஸோ திஸ் டுக் பிளேஸ் ஆஃப்டர் 10 years. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்ல எனக்கு உண்மையாகவே இப்போ எனக்கு நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது, ஆனால் நான் ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கலையே.
நான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, அப்போ எனக்கு ஏன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? அதற்கும் இங்கே பதில் இருக்கிறது பாருங்க. 47 வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பாத்தீங்களா, இப்பதான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து விட்டார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். ஆகவே முழுக்கு ஞானஸ்நானம், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போ அடுத்த கேள்வி இப்போ உங்களுக்கு வரலாம், அதான் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரே, நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதீங்க. பின்னாடி அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்நிய பாஷை இப்போ பேசி முடித்த உடனே இது வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஞானஸ்நானம், அதனால அவங்க எடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, 2000 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டு விட்டீர்கள். ஓகே, ஞானஸ்நானம் என்றாலே தண்ணீரிலே மூழ்கி எழும்புவது தான். ஆகவே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அதுக்கு பின்னாடி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம், ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆவியின் வரத்தை கொடுப்பார். நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுவீர்கள் என்பதை கொர்நேலியுவினுடைய வீட்டில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை தான் அநேகர் சரியாக புரிந்து கொள்ளாமல் நிறைய குழப்பத்திற்குள்ளே போய்விட்டார்கள். நீங்கள் விசுவாசிகளான போது, நீங்கள் எல்லாம் பிலீவர்ஸ் ஆயிட்டீங்க. இவங்கெல்லாம் ஜானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினவங்க. அப்போ ஜீசஸ் காஸ்பெல்லாம் கிடையாது. ஜான் மனம் திரும்புங்கள் என்று சொன்னதுனால கெட்ட வழிகளை விட்டு மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். அப்போது இவங்க இப்போ கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் சீஷர்களாய் மாறினீர்களே, 2ஆம் வசனம், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி ஒன்று உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லையே. அப்போ பவுல் கேட்குற, எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? பேதுரு, ஓ நீங்கள் யோவானுடைய ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஓ நீங்கள்லாம் ஜான்ஸ் டிசைபிளா? ஓகே, திஸ் இஸ் த காஸ்பல். இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்போ 6ஆம் வசனம், இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க விசுவாசிகள் ஆயிட்டாங்க, இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. இப்போ பவுல் பார்க்கிறார், அவர்கள் மீது கைகளை வைக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் எபேசு விசுவாசிகள் மீது கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். ஓகே, ஸ்டாப். இப்போ முதல் கேள்வி என்ன, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை தான் நம்மிலே அநேகர் தவறாக புரிந்து கொண்டு அந்நிய பாஷை பேசாதவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் என்று முடிவு பண்ணிவிட்டோம். நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவி இவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக மீனிங் என்ன? பவுல் என்ன கேட்டார்னா, நீங்கள் விசுவாசிகளான பொழுது நாங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமே, அந்த மாதிரி பரிசுத்தாவின் அந்த வரம் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இதைத்தான் சொன்னாரே தவிர, நீங்கள் விசுவாசிகளான பொழுது நீங்கள் விசுவாசிகளாக இருக்க உங்களுக்கு பரிசுத்தாவியானவரே இல்லை அப்படின்னு சொல்லலை. பரிசுத்தாவியானவர் அவர்களோடு பேசினபடினால தான் இன்றைக்கு விசுவாசிகளாகவே மாறி இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் கிரியை செய்தபடினால தான் பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இன்னைக்கு பைபிள் வாசிட்டு இருக்கிறான். விசுவாசியா மாறி இருக்கிறான் ஒருவன். அவனை போய் பரிசுத்தாவியே உனக்குள்ள இல்லை என்று சொன்னால் எவ்வளோ ஒரு வேதனை. அதனால தான் இன்னைக்கு பெந்தைகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களை பெந்தைகோஸ்தே அந்நிய பாஷை அனுபவம் இல்லாதவர்கள் வெறுக்கிறார்கள். அநேகருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க இப்படியே குற்றப்படுத்தினதுனால. இன்னைக்கு இந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம், நம்முடைய சந்ததி செய்ய வேண்டாம். தப்பு, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிகளான பொழுது இப்படிப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிற பரிசுத்தாவின் ஞானஸ்நான அனுபவங்களை பெற்றீர்களா? அதைத்தான் பவுல் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர்களை ரெடி பண்றார். அப்படியா, ஓகே, அப்போ பேப்டிசம் எடு. ரைட், பேப்டிசம் எடுத்தாச்சு. Now you are ready. Now I can pray for you. I can lay my hands upon you. இங்க பாருங்க, அங்க கை வைக்காமலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இங்க பவுல் சொல்றார், நான் கை வைத்து உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன்றார். ஸோ ரெண்டும் உண்மைதாங்க, ரெண்டும் இருக்கு. கை வைத்து ஜெபிக்கிறதுலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார்,
கை வைக்காமல் ஜெபிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இப்படித்தான் என்று நாம் எதையும் வரையறுக்க முடியாது. எப்படி தெரியும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார் என்று சொல்லி? அதே 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வாசிங்க அது. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். So when Paul laid hands on them, the Ephesus believers, the Holy Spirit came upon them. How do you know the Holy Spirit came upon them? எப்படி தெரியும்? How do you know that the Holy Spirit came upon them? They spoke with tongues and prophesied. அப்போ இங்கே அந்நிய பாஷை பேசினது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அது என்னது? 9 வரம். 9 வரத்திலே ஒரு வரம் தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதனால தான் நான் சொன்னேன், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கிடைக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், அதோடு 9 வரங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. So this is the power of the Holy Spirit, the anointing of the Holy Spirit. God anointed Jesus of Nazareth. He went about doing good, healing all the sick people and delivering people from demonic attacks. You and I need the baptism in the Holy Spirit. You and I need the anointing of the Holy Spirit. வல்லமையோடு கூட வாழ வேண்டும், சாட்சிகளாய் வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு தேவை. இப்போ நம்ம கேட்கலாம், இந்த எபேசு பட்டணத்தில் எத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்திருக்கும்? நம்ம பைபிளை கடன்னு வாசிக்கிறதுனால 1லிருந்து அப்படியே 8ஆம் அதிகாரம் வந்துடும், 8லேருந்து 10ஆம் அதிகாரம் வந்துடும், 10லேருந்து 19ஆம் அதிகாரம் ஒரே நாளில் வாசிக்கிறோம். உடனே நம்ம அதே ஒரே நாளில் நினச்சிக்கிறோம். இல்லை, கொர்நேலிய வீட்டில் 10 ஆண்டுகள் கழித்து நடந்தது. 120 பேர் மேலே வந்த அந்த பென்டிகாஸ்டல் டே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 10 ஆண்டுகள் கழித்து. இங்கே 20 ஆண்டுகள் கழித்து நடந்தது என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். After 20 years, these experiences took place. So from this we conclude that the manifestation of speaking with tongues is the accepted New Testament evidence that a person has received baptism in the Holy Spirit. இப்படிப்பட்ட வேத அனுபவங்களின் அடிப்படையிலே தான் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம். மறுபடியும் சொல்கிறேன், அந்நிய பாஷை பேசாதவங்களுக்கு பரிசுத்தாவியானவரை இல்லை என்ற கூற்று தவறானது. The presence of the Holy Spirit, the baptism in the Holy Spirit, the power, the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே தான் நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுறோம். ஆனால் அதுக்கப்புறம் இது ஒரு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், the baptism in the Holy Spirit. தண்ணீரில் மூழ்கிற மாதிரியே ஆண்டவர் நம்மளை மூழ்கி எடுக்கிறார். அது ஒரு அனுபவம். ஆனால் அது எப்படிங்க தெரியும்? நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீங்க, வேறு பாஷையில் பேசுவீங்க. நான் பெந்தைக்கோஸ்தே சபைக்கு போலே. நீங்கள் பெந்தைக்கோஸ்தே சபைக்கு போகிறதுக்கு இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம். உங்கள் அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் இல்லாதனால என்னால் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியலை. எத்தனையோ பேரை நான் அப்படி பார்த்துருக்குறேன். ஓப்பன் கிரவுண்டில், ரூமில், அறைகளில், இல்லை மார்னிங் ஃபேமிலி ப்ரேயர் டைமில், ஈவினிங் ஃபேமிலி ப்ரேயர் டைமில், ஜஸ்ட் லைக் தட். சும்மா அப்படி பேசி டீ குடிச்சிட்டு சும்மா ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் அந்நிய பாஷையில் பேசினவங்க எவ்வளோ பேர் என்னால் சொல்ல முடியும். ஐ நோ த பர்சனலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு சபையில் ட்ரம்ஸ் அடிக்கிற ஒரு பையன், அவன் அங்கிள் என்று சொல்லி என்னை பார்க்க வந்தானே. அவனை கேட்டேன், நீ ரொம்ப நாளாக ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருக்கியே, நீ பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறாயா? அந்நிய பாஷைலாம் பேசுவியாடா? உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கிறார், நீ பேசுவியா? இல்லை அங்கிள், எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லவே அங்கிள், இல்லவே இல்லை. அவன் என்னை பார்த்துட்டு பஸ் ஏறுறதுக்கு போகிறான், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். அவனை கேட்டேன், டேய் நீ உண்மையாகவே விரும்புறியா? அங்கிள் உனக்கு இப்போ ஜெபம் கேட்டுமா என்று கேட்டேன். நான் சொல்கிறது கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அங்கேயே வாசலே கூட்டி, ஆண்டவரே இவனை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால, ஞானஸ்நானத்தினால இப்போ நிரப்புங்க ஆண்டவரே, baptize him Lord with the Holy Spirit அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஒரு 2 நிமிடங்கள் கூட ஆயிருக்காது. He suddenly burst out into tongues. அந்நிய பாஷையில் அவன் பேச ஆரம்பித்தான். ஆச்சரியமாக இருந்தான், அவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. அவ்வளோதான், few minutesல he received that experience. ஓடி போய் பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, I have no time to share experiences like this. Hallelujah. So தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்நிய பாஷையும் என்ற தலைப்பில் நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். The baptism of the Holy Spirit
and speaking in tongues. Hallelujah. So dear children of God, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இன்றைக்கும் இருக்கிறது. Holy Spirit baptism Holy Spirit baptism is for today. Hallelujah. ஆனா இதுல அனுபவம் என்ன, நாம இப்படி ஜெபிக்கும் பொழுது சிலர் உடனே அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்து விடுவார்கள், சிலர் கொஞ்சம் பிந்தி பேச ஆரம்பிப்பார்கள், சிலர் ஒரு 10 நாள் கழித்து பேச ஆரம்பிக்கலாம். இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாகிறது. சிலர் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். ஆங்கிலத்தில் நம்ம தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறோம், தமிழில் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம். அதே போல் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கலாம். சிலர் மளமளமளவென்று நிறைய பாஷைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். அது தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால், உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்போ சொல்லுங்கள். முதலாவது, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். உங்களுக்குரிய தகுதிகள் என்ன? நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ரிப்பென்டன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தகுதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மனம் திரும்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவேளை ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, என்ன தகுதி இருக்க வேண்டும்? உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தாகம் இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை, desire, thirst. இயேசு சொன்னார், தாகம் உள்ளவன் என்னிடத்திலே வரக்கடவன். தாகம் இல்லாமல் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க மாட்டார். அடுத்தது, கீழ்ப்படிதல். ஆமாண்டவரே, நான் அதை நம்புகிறேன், முழங்கால் படி போட்டு செபிக்கிறேன், நான் கேட்பேன் ஆண்டவரே என்று சொல்லி faith and obedience இருக்க வேண்டும். So you need to believe. கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று சொன்னால், அந்த அந்நிய பாஷை ஏதோ உங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல, உங்களிலே நடக்கிற ஒரு அனுபவம். உங்கள் வாய் தான் இந்த அந்நிய பாஷையில் பேச போகுது. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். யூ நீட் டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு பாஷையை உங்களுக்கு உள்ளே கொடுக்கும் பொழுது தைரியமாக, அது தமிழாக இருக்காது, அது வேறு பாஷையாக தான் இருக்கும், தைரியமாக நீங்கள் அதை பேசுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை. பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். யூ நீட் டு ரிலாக்ஸ், யூ நீட் டு ரிசீவ் அண்ட் யூ நீட் டு ரெஸ்பாண்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். எதற்கு இந்த அந்நிய பாஷையின் அனுபவங்கள், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எல்லாம் தேவை? இவைகளை பெற்ற பின்பு பாருங்க, ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டது அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்காக பாடணும், ஓடணும், ஊழியம் செய்யணும், ஆனால் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, அந்த போல்னஸ் உங்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக இப்படி தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், that's because of the anointing of the Holy Spirit, that's because of the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள், பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் எனக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நானும் இவைகளை நம்பாதவனாக இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிறது, எந்த டினாமினேஷன் சர்ச் எங்கேயுமே போல, இப்படிப்பட்ட ஒரு 4-5 விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அவைகளை பார்த்தேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் வாலிப தம்பிமார்கள், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி ஹாஸ்டல் மாடியில் ஜெபிப்பார்கள். அவர்கள் என்னையும் கூப்பிடுவாங்க ஜெபத்துக்கு, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இப்படி வாலிபர்கள், 19-20 வயது வாலிபர்கள் இப்படி ஜெபிக்கிறார்களே, நமக்கு இந்த அனுபவத்தை பற்றி ஒன்றும் அறிவில்லை என்று நினைத்துக் கொள்வேன். அதன் பின்பு நானும் ஒரு நாள் இப்படிப்பட்ட விசுவாசிகளின் கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த பொழுது, ஆண்டவரே எனக்கும் இப்படிப்பட்ட கிருபை தாரும் என்று சொன்ன பொழுது, எங்களை வழி நடத்தின அந்த பிரேயர் லீடர் என்னுடைய தலையில கை வைத்தார். அவ்வளவுதான். திடீரென்று எனக்குள்ளே என்னை அறியாமலே 1-2 வார்த்தைகளை நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையை சொல்கிறேன், ஒரு பக்கம் என் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தாலும் சந்தேகத்திலேயே பிறந்த ஒரு மனிதன் என்பதனாலே, ஏனென்றால் இதை பற்றி ஒரு அறிவில்லாத ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்ததுனாலே, நான் அதை ஒரு பக்கம் பேசினாலும் கூட இன்னொரு பக்கம் மனசு சொல்லுகிறது, இது ஏதோ சும்மா ஏதோ இது நம்புறதுக்கு முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வி வந்து விட்டது. நான் என்னுடைய அறைக்கு வந்த பின்பு, ஆண்டவரே இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியும், இது உண்மையா இருந்தால், பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறாரே, நான் இன்னும் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த அடுத்த வினாடிகளிலே மழை சொல்லி அநேக பாஷைகளிலே நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன். Hallelujah. This is a true real experience.
நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே ஒரு பெரிய ஒரு வல்லமை, தைரியம், பவர் டு ப்ரீச், அது மாத்திரமல்ல ஆவிகளை பகுத்தறியும் அறிவு, டிசர்ன்மெண்ட் உங்களுக்கு வருகிறது. வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்கிறது. அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலங்களை குறித்த தரிசனங்களை கொடுக்கிறார். வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதன் பின்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமே வித்தியாசமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்தீங்கன்னா தூங்கினவனும் முழிச்சு உட்காந்துருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வாழ்வில் முன்னேற்றம், பவர்ஃபுல் ப்ரேயர் லைஃப், சாட்சியாய் வாழ புது பலன், விட்னஸிங் லைஃப், வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லிவிங், ஒரு சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம், சமாதானம், தைரியம், பலன் உங்களுக்குள்ளே இருக்கும். தெளிவான ஆவியானவருடைய வழிநடத்தல், கிளியர் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு கேள்வி இருக்கிறதா? டு ஐ நீட் திஸ்? இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் எனக்கு வேண்டுமா என்ற கேள்வி இருந்தால் இன்னும் சொல்லுகிறேன், the Holy Spirit baptism is the doorway for all God's supernatural power and 9 gifts of the Holy Spirit. இந்த பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்நானம் தான் 9 வரங்களுக்கும் திறவுகோலாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் இல்லாமல் வரங்கள், வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு apostles became stronger after this experience. So dear friends, this is not an emotional experience. சிலர் சொல்றாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. It's an emotional experience. உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட மக்கள் ஏதோ பாஷைகளை உளறுகிறார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படியானால் 120 பேருமே இமோஷனலாக தூண்டப்படக்கூடியவர்களா? 120 பேர் மேலறையில் இருந்தாங்களே, எல்லாருமே இமோஷனல் பீப்புளா? ஒருத்தன் கூட அதில் ரிசர்வ்டாக கிடையாதா? அது எப்படி 120 பேர் எல்லாரும்? ஒருத்தன் கூட இல்லையே. 119 பேர் என்று எழுதப்படவில்லை. 120 பேரும் எப்படி அந்நிய பாஷை பேசினார்கள்? ஸோ இட் இஸ் நாட் அ சைக்கலாஜிக்கல் பிரேக் டவுன், ஏதோ மனதிலே தோன்றின ஒரு குழப்பம் என்று சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். அப்படியானால் ஒரு கேள்வி, கேன் அ சைக்காலஜிஸ்ட் மேக் அ பர்சன் ஸ்பீக் இன் டங்ஸ்? சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச வைக்க முடியுமா? இது ஒரு பரிசுத்தாவியன் செயல் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்கியூ பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த 120 பேரில் முக்கியமான நபர் ஒருவர் யார் தெரியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள். கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த மக்கள் இந்த பாயிண்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். மரியாள் அம்மா அவர்களும் அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை துதித்தார்கள். அவர்களும் 120 பேரில் ஒருத்தர். ஹல்லேலூயா. ஆகவே இதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வந்தால் நான் தவறான ஒரு பிசாசின் ஆவி எனக்குள்ளே வந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதுக்கு தான் முதல்ல தகுதிகள் சொன்னேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே அசுத்த ஆவி எப்படி வர முடியும்? வர முடியாது. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தான் வருவார். அசுத்த ஆவி யாருக்குள்ளே போகும்? அசுத்தமாக இருக்கிறவர்களுக்குள்ளே போகும். அதனால தான் பேய் பிடித்து நிறைய பேர் ஆடுறாங்க. அவங்கெல்லாம் பரிசுத்தமாக வாழலை. So do not be afraid that you will get a wrong spirit. Never. பிசாசு உங்களுக்குள்ளே வர முடியாது. Hallelujah. Glory to God. Glory to God. இந்த அந்நிய பாஷை க்ளோசோலோலியா என்று அழைக்கப்படுகிறது. க்ளோசா என்று சொன்னால் கிரேக்க பதத்திலே டங், நாவு என்ற அர்த்தம். லாலியா மீன்ஸ் லாங்குவேஜ். ஸோ க்ளோசோலோலியா, அந்நிய பாஷை பேசுவது என்று சொன்னால் க்ளோசோலோலியா. ஸோ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். அந்நிய பாஷையிலே ரகசியங்களை பேசுகிறோம். அவன் பேசுகிறதை ஒருவனும் புரிந்து கொள்ள மாட்டான். அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். முடித்து விடுகிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்நிய பாஷை பேசுகிறார்களே, ஆனால் ஒருத்தருமே விளங்க மாட்டேனுதே, அது எதுக்கு பேசணும் புரிய மாட்டேனுதே. அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். முதலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். சீக்ரெட். இப்போ நீங்கள் இன்னொருத்தர் காதில் சீக்ரெட் பேசுனீங்கன்னா 3வது நபருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆகவே உங்களுக்கும் தெரியாது. அவன் பேசுகிற ஒருவனும் புரிந்து கொள்ள மாட்டான். பைபிளில் தான் போட்டிருக்கிறத புரிந்து கொள்ள மாட்டான். அப்புறம் ஏன் எனக்கு விளங்கலன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு புரியாது. ஏன்னா இட்ஸ் a different language. அப்போ அவன் யார் இடத்துலங்க பேசுகிறான்? ஏன் பேசணும்? அவன் உங்களிடத்துல பேசவில்லை. அவன் மனுஷரிடத்துல பேசாமல்
தேவனிடத்தில் பேசுகிறோம். அப்போ தேவனிடத்தில் பேசினா நல்லது தானே. ஆகவே தான் பவுல் இவ்வாறாக எழுதி முடிக்கிறார், அந்நிய பாஷையிலே பேச தடை பண்ணாதிருங்கள். அதே அதிகாரம், அந்நிய பாஷையில் பேச தடை பண்ணாதிருங்கள். நான் உங்களை காட்டிலும் அதிகமாய் பேசுகிறேன். அப்படின்னா அவர் நிறுத்தி இருக்கலாமே, உங்களை காட்டிலும் நான் அதிகமாய் பேசுகிறேன். ஆகவே அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி எழுதி முடிக்கிறார் அந்த 14ஆம் அதிகாரத்திலே. சிலருக்கு ஒரு சந்தேகம், சர்ச்சில் பேசலாமா? சர்ச்சில் பேசுவது 2 வகை இருக்கிறது. நீங்கள் கூட்டமாக சேர்ந்து தமிழில் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம். அதே போல் ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாரும் அந்நிய பாஷையிலே ஆண்டவரை பிரைஸ் பண்ணலாம். தட் இஸ் பிரைசிங் காட் இன் டங்ஸ். தட் இஸ் வர்ஷிப்பிங் காட் இன் டங்ஸ். ஒரே ஒருவன் மாத்திரம் டிஃப்ரெண்டாக அந்நிய பாஷை பேசுகிறான் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கொடுக்கிறார் என்று அர்த்தம். அப்பொழுது மற்றவர்கள் எல்லாரும் பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதலாக இருக்க வேண்டும். அந்த ஒரு மனிதன் பேசுகிறதை இன்னொருவன் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தால் அவன் அதை மொழிபெயர்த்து அவன் அதை சபைக்கு தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் கொரிந்தியரில் அவர் பேசுகிறார். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சபைகளிலே, அநேக சபைகளிலே அந்நிய பாஷை பேச வேண்டாம் என்று பெந்தைகோஸ்தே சபைகளிலே முடிவுக்கு வந்து விட்டார். அநேக சபைகளிலே, மேலை நாடுகளிலே அந்நிய பாஷை பேசுகிறதில்லை. No, you can praise God in tongues, you can worship God in tongues for few minutes, nothing wrong in it. இங்கிலீஷில் worship பண்ணுறோம், தமிழில் ப்ரைஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அந்நிய பாஷையில் எல்லாரும் சேர்ந்து ப்ரைஸ் பண்ணலாம், nothing wrong in it. So that will give an opportunity for a new believer, for a young believer to long for this experience. எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும். அந்த அண்ணன் ஒர்ஷிப் லீட் பண்ணுறான்னு அந்நிய பாஷையில் பாடுறாரு, எங்கள் பாஸ்டர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறாரு, எங்கள் கீபோர்டிஸ்ட் அந்நிய பாஷையில் அப்படி பாடி ஒர்ஷிப் பண்ணுறாரு, எனக்கும் அப்படி கிஃப்ட் வேணும்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள அந்த வாஞ்சை வரும், ஒரு வாலிபனுக்குள்ள ஒரு வாஞ்சை வரும். இந்த அனுபவத்தில் இல்லாதவனுக்கு ஒரு வாஞ்சை. எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாமல் போய்விடும். இவைகளை ஞாபகப்படுத்த தான், எப்படி ஒரு கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்த, எப்படி ஒரு குட் ஃப்ரைடே இயேசு எனக்காக மரித்தார் என்பதை ஞாபகப்படுத்த, எப்படி ஒரு ஈஸ்டர் இயேசு உயிர்த்தார் என்பதை ஞாபகப்படுத்த, அதே போல பெண்டிகாஸ்ட் சண்டே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் என் மீது வருகிறார் என்பதை ஞாபகப்படுத்த. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாய் பேசுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். வேத வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ நீங்கள் அந்நிய பாஷையில் பேச பேச உங்களுக்குள்ளே பர்சனல் எடிஃபிகேஷன் உண்டாகும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன் என்று நீங்கள் எல்லாரும், பெந்தேகோஸ்தே சபை பிரிவினர் மட்டும் பேசுங்கள் அப்படி சொல்ல, நீங்கள் எல்லாரும் ஆல் கிறிஸ்டியன்ஸ், that's a desire of God, that's a desire of Paul. Hallelujah. அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிறவன் பிரேயர் பண்ணலாமா? பண்ணலாம். அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறவன். So you can pray in tongues, sing in tongues, worship God in tongues. This is called praying in the Spirit in English. Hallelujah. அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள். ஸோ பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்நிய பாஷை பேசும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஸ்மால் எஸ், இட் கம்யூனிகேட்ஸ் வித் த பிக் எஸ், த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆவியானவரோடு அது கனெக்ஷன் போடுகிறது. இட் கனெக்ட்ஸ், இட் கம்யூனிகேட்ஸ். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி பகுதி, இந்த ஆவி, நம்முடைய ஆவி தேவனாகிய ஆவியாகிய தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. இட் இஸ் a S-to-S communication from human spirit to the spirit of God, to the Holy Spirit. Hallelujah. Hallelujah. Glory to God. Glory to God. 2 விதமாக நீங்கள் ஜெபிக்கலாம். தமிழிலே ஜெபிக்கலாம், ஆங்கிலத்தில் ஜெபிக்கலாம், மூளையில் யோசித்து ஜெபிக்கலாம். அடுத்தது எப்படி ஜெபிக்கிறது, என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல. அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, என்ன பாயிண்ட்டுக்கு ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு தெரியல. ஆவியானவர் உங்கள் மூலமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Hallelujah. This will energize your spirit and enable you to discern and confront the kingdom of darkness. இந்த சக்தி, இந்த அந்நிய பாஷையில் பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகிறார் அல்லவா. தேவன் கொடுக்கிற இந்த சக்தியானது பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, பிசாசின் ராஜ்யத்தினுடைய கிரியைகளை உடைத்தெறிகிறதற்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறது. Praying in the spirit brings confusion in Satan's kingdom. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்பொழுது சாத்தானுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய குழப்பம் வருகிறது. Hallelujah. அது மாத்திரமல்ல, it spoils his schemes and again schemes which are against us. நமக்கு விரோதமாக பிசாசு என்னென்ன திட்டம் போடுவானோ அது எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறது. சில நேரத்தில் பிசாசு நமக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ எப்படி ப்ரே பண்ணலாம்? ஒரே ஒரு வழிதான்,
ஒரே ஒரு விழா தமிழில் என்ன சொல்லிச்சோ, இந்த பிசாசின் மண்டையை உடைய மாண்டவர் என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஒரே ஒரு வழி, அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டியதான். ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆவில் நீங்கள் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பிசாசின் திட்டங்கள் தவிடுபொடியாய் மாறும். Hallelujah. That's why we say this is a dynamite power. இது ஒரு வெடிகுண்டு சக்தியை போன்றது. This is a demon buster. பிசாசின் ஆவிகளை அடித்து நொறுக்கக்கூடியது. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம். யூதா 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. எபேசியர் 6:18 சொல்லுகிறது, ஆவியிலே ஜெபம் பண்ணி. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. Hallelujah. Glory to God. நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வருகிறது. அதிக நேரம் உங்களால் ஜெபிக்க முடிகிறது. ஆவியானவருடைய வழிநடத்துதலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய உள்ளான மனித நிலை, இன்னர் ஹீலிங் உண்டாகிறது. மனசுல ஒரு பெரிய சுகம், தைரியம் உண்டாகிறது. பாவத்தை மேற்கொள்ள வல்லமை உண்டாகிறது. பவர் டு ஓவர் கம் சின். நிறைய பாவத்தை விட முடியலையா? ஒரு மணி நேரம் தினந்தோறும் அந்நிய பாஷையில் பேசுங்க. 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. பைக்கில் போகும்போது, வரும்போது, கார் டிரைவ் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுங்க. ஹல்லேலூயா. நிற்கும்போது, நடக்கும்போது, லேடிஸ் கிச்சனில் ஈவன் சமையல் பண்ணும்போது கூட ஆவியில் நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டு பேசிக்கொண்டே நீங்கள் வேலை செய்யுங்க. தேவனுடைய அந்த ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ளே செயல்படுவதை உங்களாலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. glory to God. ஆவிக்குரிய யுத்தம் செய்ய, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ண பலத்த ஒரு ஆயுதமாய் இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது இருக்கிறது. மைட்டி வெப்பன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன இயக்கங்களை உடையவராக இருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, tongue talking believers are the most productive soul winners and effective prayer warriors. நீங்கள் என்ன கவனித்து பாருங்கள், இன்றைக்கு ஊழியம் செய்கிற பலர் எல்லாருமே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை பெற்று அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற மக்கள் தான். எல்லாரும் அவர்கள் தான் இன்றைக்கு திரையிலே தோன்றி அநேக ஊழியங்களை, உலகத்தின் ஊழியங்கள், நிறைய ஊழியங்களை எடுத்து பாருங்க. பெந்தைகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள் தான் அதிக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தகுதியை கொடுத்திருக்கிறார், ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். பாலி ஆங்கிச்சோ தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், தினந்தோறும் 1 மணி நேரம் அவர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாராம். தினந்தோறும் 3 மணி நேரம் ஜெபிக்கிறாரா, அதில் 1 மணி நேரம் தினந்தோறும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாராம். Hallelujah. பாஸ்டர் ஜான் ஆஸ்டின் அவர் ஏர்போர்ட்டில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சைனீஸ் லேடி வந்து சொன்னாங்களா, ஐயா நீங்கள் சைனீஸ் மொழி படித்திருக்கிறீங்களா என்று கேட்டாங்களா. இவர் அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார், ஆனால் இவர் சைனீஸ் லாங்குவேஜில் ஜெபித்திருக்கிறார். இது அவருடைய ஒரு சாட்சி. Hallelujah. உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ஓரல் ராபர்ட்ஸ், கெனத் ஹேகின், இவர்கள் எல்லாருமே மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய அருமையான அன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை குறித்து நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவராகவே தான் அத்தனை பாடல்கள் இன்றைக்கு உலகமெங்கும் சென்றிருக்கிறது. எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்கள். ஹல்லேலூயா. அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள், எல்லாருமே tongue talkers. They all pray in tongues. Hallelujah. So dear children of God, முடிவாக சொல்லுகிறேன், you are a clean vessel. பயப்படாதீங்க, தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அந்நிய பாஷையில் பேச செய்வார். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தினாலே உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து பிசாசு இதை திருடி கொண்ட ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவனை போல அந்நிய பாஷை பேசாமல் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடாதீங்க. Don't allow Satan to rob this wonderful gifts of the Holy Spirit. கொடுத்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. This will strengthen your spirit, man. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Hallelujah. What a beautiful verse from the mouth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு சொல்லுங்க,
பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக அதிக நிச்சயம் அல்லவா? தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தானே போட்டிருக்கிறாரு. வேற ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? கேளுங்க. ஐயா, நான் நகை போட்டிருக்கிறேனே, எனக்கு பரிசுத்தாவியான ஒரு வருவாரா? நகைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் உள்ளத்தில் வாஞ்ச இருந்தால் வருவார். ஐயா, நான் ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவேன், ஐயா வருவாரா? அதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. உங்கள் உள்ளத்திலே வாஞ்ச இருந்தால் வருவார். கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டால் தான் வருவார், பர்டிகுலர் விதத்தில் தலையை சீவினா தான் வருவார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் மனித உபதேசங்கள். இயேசு சொன்னார், தம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு. அவ்வளோதான் கண்டிஷன். மாம்சமான யாவர் மீதும், upon all flesh. பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தைரியமாக நீங்கள் கேளுங்கள். ஹல்லேலூயா. How much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask Him? கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஒருவேளை நீங்கள் வயதானவர்கள் முழங்கால் படியிட முடியாது, நீங்கள் எழும்பி நின்று 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. இது முக்கியமான நேரம் ஆகிவிட்டதே என்று நினைக்காதீங்க. சீஷர்கள் 10 நாள் காத்திருந்தாங்க. நீங்கள் 10 நிமிஷம் காத்திருக்கிறதுனால தவறில்லை. Hallelujah. Glory to God. ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் தவறான கருத்துக்களை நான் வைத்திருந்தேன், ஒரு தெளிவில்லாமல் இருந்தேன். ஆண்டவரே, இது எனக்கு எதற்கு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உங்களுடைய வல்லமையை பெற்று ஒரு வல்லமை உள்ள ஒரு மகனாய் வாழ விரும்புகிறேன், ஒரு மகளாய் வாழ விரும்புகிறேன். எங்கள் முழு குடும்பமும் இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்திலே, இந்த பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு அன்றைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் விடப்போவதில்லை. இன்று நாளை தொடர்ந்து நாங்கள் இதற்காக இன்றிலிருந்து ஜெபிப்போம் ஆண்டவரே. Hallelujah, glory. Orama shandere mi menara kantorobo. Glory, 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 Lord. Hallelujah. Akiniyum நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் ஆண்டவரே. பெருமழை Hallelujah, glory Lord. உம்மாவியை ஊற்றும். Sing it one more time. Hallelujah. அக்கினியும் நீரே, 2 கரங்களை உயர்த்தி Hallelujah, glory to God. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Right now Lord, ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் இப்போது வரட்டும் ஆண்டவரே. Touch your children wherever they are. Touch your children wherever they are. Bless them Lord. Hallelujah. வாரும் தூய ஆவியே. Come on, keep singing. Oh, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க. நிறைத்து ஆளுகை செய்யும் அப்பா. ஆளுகை செய். Oh, glory Lord, glory, glory. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. எல்லாரும் ஆண்டவரே கேளுங்க. ஜீவ தண்ணீரை என் மீது வாரும் ஆண்டவரே, என் மீது வாரும், என்னை அபிஷேகம். Lord, baptize me with the Holy Spirit, Lord. Oramana ribala raba shandere mi menera kantorobo. Sing it again. Jiva தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. எங்க இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உமது பிள்ளைகள் மேலே எப்பொழுது ஆவியானவர் இறங்குவீராக. Oh, bless your children, Lord. ஆளுகை செய்.
வாரும் தூய ஆவி. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து we praise you, Jesus. Keep singing. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய softly. அருமையான ஜனமே, அருமையான தேவனுடைய மகனே மகளே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, hallelujah, right now you will receive the touch of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார் மகனே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார் மகளே. அருமையான குடும்பமே, the Lord is touching you right now. Hallelujah. The Holy Spirit is touching you right now. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், the baptism of the Holy Spirit is coming upon you. The anointing of the Holy Spirit is coming upon you. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது வந்து கொண்டிருக்கிறது மகனே மகளே. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாஷை கொடுக்கிறாரோ தைரியமா பேசுங்க. This is a very important time. This is a very important time, dear daughter, dear son. தேவன் உங்களுக்கு என்ன பாஷை கொடுக்கிறாரோ. ஒருவேளை சிலர் நீங்க ரொம்ப வருஷமா பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கலாம், ஆனால் அந்நிய பாஷை பேசாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. இந்த லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடி தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு ஆண்டவராகிய இயேசு சொன்னார் அல்லவா, பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே. I will ask my Lord. சீஷர்களை காத்திருக்க சொன்னாரே. இந்த லாக்டவுன் நாட்கள்ல நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக, யாரும் உங்க மேல தலையில கை வைக்க வேண்டியதில்லை. உங்க அறையில நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. நீங்க யார்கிட்டயும் போய் உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்க வேண்டிய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த லாக்டவுன்ல. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர முடியலையே, ஜெபிக்க முடியவில்லை என்று நீங்க நினைக்க வேண்டாம். உங்க வீட்டில், உங்க அறையில நீங்க முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு கேளுங்க. தாகமுள்ளவன் மீது என் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், வறண்ட நிலத்தின் மீது என் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர். Lord will pour out the Holy Spirit over you. Hallelujah. Hallelujah. Keep praying, cry to God. அழுது ஆண்டவரிடத்துல கேளுங்க. Hallelujah. Glory Lord, we praise you Jesus. You're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of us. Welcome Holy Spirit. Sing with me. We are in your presence. We are in your presence. Oh, fill me, Lord. Fill us with your power. Hallelujah. Live inside of me. Oh, hallelujah. 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 Oh, we praise you, Jesus. Lift up your voice and worship Him. Hallelujah. 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 Oh, hallelujah.
We are in your presence. Fill us with your power. Live inside of me. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய திருநாள் ஆண்டவரே. இதே போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மேலறை வீட்டிலே 120 பேர் மேலே இறங்கினீர் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அனுபவங்களை நிமித்தமாய் 500 லட்சத்திற்கும் அதிகமான பெந்தெகோஸ்தே அனுபவங்களை நம்புகிற திருச்சபைகள் உலகமெங்கும் பரவி இருக்கிறதப்பா. இது பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய செயல். அநேகர் இதை குறித்து கிண்டலும் கேலியும் ஏளனமான வார்த்தைகளை சொன்னாலும் ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்திலே பெரிய அளவில் இன்றைக்கு இந்த திருச்சபைகள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மனிதனின் முயற்சி அல்ல, அது உம்முடைய செயல். We love you, Holy Spirit. We need you, Holy Spirit. We believe in your baptism. We believe in your anointing. We believe in the gifts of the Holy Spirit. We are proud to say that we are Pentecostal people. People who believe in the Pentecostal experience of the Holy Spirit. மேலறை அனுபவங்களை நம்புகிற பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே, சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தீரே, இவைகளை புரிந்து கொள்ள கிருபை செய்தீரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். ஒருவேளை வேண்டாத வார்த்தைகளை சொல்லி பிறருடைய மனங்களை நாங்கள் குற்றப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லவே இல்லை என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். அப்படிப்பட்ட புண்பட்ட இதயங்களை கர்த்தர் நீர் ஆற்றும் ஆண்டவரே. Heal the people who don't believe in this experience. Touch them and heal them, Lord. அவர்களும் இவைகளை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்று வாழ கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பெண்டிகாஸ்ட் சண்டேக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.